அந்த அண்ணனுக்கு மட்டும் நன்றி. கலைவாணி மகனே, கலைஞான வரிவான கலைஞான மகரிஷியே வருக. உயிர் தொகைகளுக்கு புதியனும் பகுப்பள்ளிக்கும் பரபரம தேவரின் அருந்தவ செல்வரே வருக. இசைக்கு இலக்கணம் வகுக்கும் இசைஞான வடிவானவரே வருக வருக. மலைமகன் பேரனே வருக. மாதவ செல்வரே வருக. உலகத்தில் சேவத்தை கழகத்தின் வாயிலாக துவங்கி முடிவில் நலமாகும் வளமாகவும் மாற்றும் வாக்கு சாதுர்த்தியமிக்க மகானே வருக வருக. இதுவோ கானகம். தாங்கள் எங்களது நாட்டில் இருக்கும் சமயத்தில் வந்திருப்பீர்களான சகலமும் போற்ற விதத்தில் கோலாகலத்துடன் வரவேற்பு கொடுத்திருப்போம். காடு நாடி வந்த காரணத்தினால் நாங்கள் கொடுத்த வரவேற்பினை ஏற்றுக்கொண்டு எமது நாடும் நாட்டில் உள்ள அனைவரும் முடிவாழ குடிவாழ கொடிவாழ அவர்களுடன் சேர்ந்து நானும் நலமாகவும் வளமாகவும் வாழ ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி. வருக வருக வருக. பெரியவர்களின் தரிசனம் பாவ விமோச்சனம். கெட்டாலும் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மையை தரும். ஆனா உள்ள ஒரு சங்கு இருக்கான் பாரு, செவிலங்காத ஒரு சங்கு மாதிரி. அப்படி ஒரு பரவாயில்ல காமெடியன் என்பதற்கு உதாரணம் அவன் தான். அந்த மாதிரி நடை உடை பாவனை அனைத்தும் கலந்து எப்படி 16 வகை பதார்த்தம் பரிமாறினாலும் தொட்டுக்கிறதுக்கு ஊறுகான்னு ஒண்ணு இருக்கும் பாருங்க, சுருக்குன்னு உள்ள போற மாதிரி. அந்த மாதிரி நல்ல பண்பாளன், கொஞ்சம் கூட கொச்சை இல்லாமல் பயந்து பேசுகின்றார். ஏன்னா பணிஞ்ச முள்ளு என்னைக்கும் தைக்காது. அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல் என்பாளவை. அதனால்தான் கவையாகி கொம்பாகி காட்டகத்தில் இருக்குமாம் அவையெல்லாம் நல்ல மரம் சபை நடுவே நீட்டோலை வாசியால் நின்றான் குறிப்பறியான் மரம்னு குறிய வச்சு அவன் பேசி முடிச்சு விட்டேன் நான். அந்த மாதிரி குறியை குறியால் அறியணுங்கிற மாதிரி இந்த தன்மையிலே ஒரு முயலை ஒரு நாய் விரட்டிக்கிட்டே போச்சான். இந்த முயல் பயந்து சுபா முடியது இல்லையா, முயல் பயந்து ஓடின உடனே குறிப்பிட்ட எல்லையில கால் வச்ச உடனே முயல் திருப்பி நாய் விரட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, அந்த குறிய நாய் அறிஞ்சான். அது எந்த இடம்னா அதான் பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற இடம். அந்த பாஞ்சாலங்குறிச்சி மண்ணுல காலை வச்ச ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, வீரம் விளைந்த மண்ணு அப்படின்னு மண்ணை தொட்டு கும்பிட்டுட்டு பொட்டொன்னு வச்சுக்கம்மான்னு பாடி வந்தான் பாரு. தங்கச்சிக்காக பாடுறேன்னு பண்ணாம் பாரு. அந்த மாதிரி அந்த வீரம் விளைந்த மண்ணை காலை வச்ச உடனேயே உயிரை நாய் வரைக்கிட்டு நாய் மறந்து போச்சான். அந்த மாதிரி இந்த இடத்துல எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அரிது என்பதை அகத்தியன் மூலமாக வரவேற்று அவன் செய்த பணிகளை எல்லாம் அழகுட அற்புதமாக அலைகடல் ஏழையும் குடித்து அருந்தமிழ் இலக்கணம் படைத்து மலையின் மமரையை அழித்து நான் என்ற அகந்தையினால் தலை நின்று நின்றார். அதனால்தான் அப்பேற்பட்ட விந்தியனை மனுஷன் என்னைக்கு மண்டகரம் இருக்கக்கூடாது. அதனால அந்த அந்த தலைகணத்தை இறக்கி மலையின் மமதை அழித்து வாதாபியின் ஆய்வுகளை முடித்து, ஏன்னா இருக்கிற சாமியரால் முனிவர்களை பூரா சாப்பிட்டு கிடந்தான் வாதாபி அப்படிங்கிற முனிவன். அப்பேற்பட்ட அவனுடைய ஆணவத்தை அகற்றி மாம்பழ உருவாக இருந்த அந்த வாதாபியை கனி போல சாப்பிட்டு கடைசியில் வயிற்றிலே ஜீரணிக்க செய்தார் அகத்திய குறுமுடி அகத்தியர். அப்பேற்பட்ட அகத்தியனே ஒரு நேரம் கைலாயத்தில் இருந்து அவரை எப்படியாவது விரட்டி விடணும்னு அந்த விரட்டினது இந்த நாரத முனிவன் தான். ஆமா, அதனால்தான் இந்த உலகம் தாண்டி இருக்கிறதே 33 கோடி முனிவர்களும் தெய்வங்களும் வந்து ஒரே இடத்துல சங்கல்பம் ஆனதுனால பூமியின் பாரம் தாங்காமல் தாண்டவுடனே இந்த பூமியை சரிசமப்படுத்த வேண்டுமானால் அகத்தியா உன்னால் ஒருவனால் தான் முடியும் சொன்ன உடனே குறுமுடி அகத்தியன் போக மறுக்கிறார். நான் போன இந்த காட்சியெல்லாம் நான் எப்படி பார்க்கறது? திருமண காட்சியை பார்க்க முடியுமா? எல்லாரும் பார்க்கிறாங்களே, நாங்க ஒரு நாளைக்கு பார்க்கலாம் இந்த காட்சியை, இன்னைக்கு பார்க்கலன்னா என்னைக்காவது பார்க்க முடியுமா? அதுவும் திருமண காட்சியை. அதனால என்னை போய் சொல்றீங்களே சிவபெருமானே, நான் போன இந்த காட்சியை நான் எங்க பார்க்கறது? நான் போக மாட்டேன் போது அப்ப நான் சும்மா இருப்பேனா? இந்த முனிவனை எப்படியாவது வரட்டும், என்னடா பண்றது? இத்தனை பேர் இருக்காங்களே சிவபெருமானே, உலகை இழந்த பெருமானே, ஏன் இந்த குறுமணியினாலதான் இதை செய்ய முடியுமா? ஏன் என்னால செய்ய முடியாதா அப்படின்னு நான் கேட்க அங்கே ஒரு கழகத்தை ஆரம்பிச்சு, ஆக நாரதனுடைய கழக முடிவு அப்ப நன்மையா முடியணுங்கிறதுக்காக நாரதர் இப்படி சொல்லிட்டாரு. அப்ப நம்மளால முடியுங்கிறதை காமிக்கணுங்கிறதுக்காகத்தான் அப்பேற்பட்ட தூய தமிழை பொதிகுமலை உச்சிகளே புறப்பட்ட தமிழை அகத்தியின் மூலமாக இந்த உலகத்திற்கு வந்த தமிழை அறிந்த அந்த அகத்தியன்
தென் திசை சென்றான். உலகம் சமநிலை வர வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும் என்று எப்படி சென்றார்? இமயமும் குமரியும் நிறைந்திடவே, எங்கும் இன்பம் விளைந்திடவே. இமயமும் குமரியும் இணைந்திடவே, எங்கும் இன்பம் நிறைந்திடவே. சமயம் யாவும் தலைத்திடவே, சமயம் யாவும் தலைத்திடவே. சமயம் யாவும் தலைத்திடவே. சத்தியம் என்றும் நிலைத்திடவே. உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். அறிவும் அன்பும் கலந்திடவே, அறிவும் அன்பும் கலந்திடவே. அழகில் உலகம் பதந்திடவே. அழகில் உலகம் வளர்ந்திடவே. நெறியில் மனிதன் வளர்ந்திடவே. நெறியில் மனிதன் வளர்ந்திடவே. ஒழுக்கத்தில் மனிதன் வளர்ந்திடவே. ஒழுக்கத்தில் மனிதன் உயர்ந்திடவே. நேர்மை என்றும் நிலைத்திடவே. நல்ல நேர்மை என்றும் நிலைத்திடவே. உலகம் சமநிலை பெற வேண்டும். உயர்வு தாழ்விலா நிலை வேண்டும். இறைவனை காணும் மனம் வேண்டும். இறைவா அதை நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும். தாழ்விலா நிலை வேண்டும். நிலை வேண்டும். அப்படி இந்த உலகத்தை நெறிப்படுத்தியவன் அந்த அகத்தியன். அவையுள்ள அகத்தியன் கொண்டு வந்த தமிழின் மூலமாக தலைவா தவ புதல்வா வருகவே என்று இப்படியும் வாழ்த்தலாம் என்ற நெறியை அறிந்து அந்த நெறி தவறாமல் என்னை வாழ்த்திய பெண்குலத்தின் பொன் விளக்கே, பேரறிவின் பிறப்பிடமே. நான் சொன்னேன், பெரியவர்கள் தரிசனம் பாவை மோட்சனம். கல்லாக இருந்தால் அகலிகை, அப்படி அகலிகை கல்லாக இருந்த பொழுது அவளுடைய சாப விமோச்சனம் பெற வேண்டும் என்பதற்காக தாடகை வதம் புரிந்து ராமன் லக்குமணன் அப்படி வரும் பொழுது, விஸ்வாமித்திர முனிவரோடு வரும் பொழுது கல்லாக இருந்த அந்த அகலிகை மேல ராமன் பாதம் பட்டவுடனேயே அப்படியே பெண்ணாக எழுந்து அவனை வணங்கினார் ராமபிரானை. எனக்கு விமோச்சனம் தந்த வள்ளலே ராமா என்று எப்படி ராமனை வணங்கினாலோ அதே போல பெரியவர்கள் தரிசனம் இன்று உனக்கு பாவ விமோச்சனம் பெற்று இந்த நீர்களே எல்லாவற்றையும் எனது ஞான கண்கொண்டு பார்க்க வல்லமைகளே வந்த நாரத முனிவனாக நான் வந்திருந்தாலும் தெரிந்தது தெரியாதது, புரிந்தது புரியாதது, அறிந்தது அறியாதது, அப்படி எல்லாம் அறிந்த முடிவுகளாக நான் வந்திருந்தாலும் வரலாறு மிக முக்கியம். நாடு நமக்கு என்ன செய்யணும் கேட்க கூடாது, நாட்டிற்கு நம்ம என்ன செய்யணுமோ அப்படிங்கிற சங்கரன் கொடுத்த தன்மையிலே உங்ககிட்ட என்ன கேட்க தெரியுமா? கண்டு பேருகள் கண்டு மொழி கண்டு விழி கண்டு மொழி மாதே. மொழி மாறே கண்டு விழி கண்டு மொழி மாதே. மண்டு விழி கண்டு மொழி மாதே. நீ வாழ்ந்திருக்கும் 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 நாடெது சொல் வாழ்ந்திருக்கும் நாடெது சொல். பெண்ணே 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 ஊர் சிற்றூர் நிலம் இளம் குறிஞ்சி நிலம் சுவாமி. அறிவின் சிகரமாக, அன்பின் வடிவமாக, ஆற்றலின் உறைவிடமாக,
அழகின் பிறப்பிடமாக விளங்கும் தந்தை பெயர் நம்பிராஜன், தாய் பெயர் நங்கை மோகினி, உன் பெயர் என் பெயர் வள்ளி சுவாமி. செய்ய வந்திருப்பது காவல் அமைத்திருப்பது பரன், குலக்கடவுள் முருகன். முருகன், சண்முகன், சடாச்சரன், ஆமா, சுவாமிநாதன், குகன், குக்குடகதாரி, பால முருகன், மண்ணை ஏறி, எவ்வளவு நாமங்கள். சண்முக பிரியன், பாகேஸ்வரியின் மகன் ஆறுமுகன், குகன், கன்னிக்குமாரன், அதே போல பாகேஸ்வரியின் மகன் தண்டாயுதவாணின்னு சொல்லுவாங்க. மீனாட்சி மகன், மீனாட்சியின் மகள். உண்மையிலேயே மீனாட்சியோட மகன் வந்து முருகப்பெருமான் தான் இல்லையா? உமையாரோட இருங்க சாமி, நான் பேசிக்கலாமா? முருகரோட அம்மா யார் அப்படின்னா மீனாட்சியை தான் சொல்லணும். ஏன் என்ன காரணம் அப்படின்னா, மானிட பிறவிகள் வந்து கர்ப்பமாக இருந்து பிள்ளை பிறப்பதுல ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா எல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் தான். ஆனா மீனாட்சி வந்து சொக்கநாதர்கிட்ட போய் கேட்டாலாம், சுவாமி மானிட பிறவிகள் மாதிரியே நானும் கர்ப்பமாக இருந்து பிள்ளை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அப்ப கேட்டவன என்ன பண்ணாரு அப்படின்னா, அதே மாதிரி கர்ப்பமாக இருந்து பிள்ளை தரித்தாள். யாரு? மீனாட்சி. அப்ப மீனாட்சியும் சொக்கநாதருக்கும் பிறந்தவர் யார் அப்படின்னா முருகப்பெருமான் இருக்குல்ல. உண்மையிலே வந்து மீனாட்சி மகாபாரதத்துல அப்படித்தான் இருக்கு. இருக்குல்ல, பாண்டவனால பிள்ளை பெற முடியாது. இல்ல, சாபம். ஆமா, எந்த பெண்ணை நீ நினைச்சு நீ மனைவியை நெருங்குறாயோ உனது தலையாகப்பட்டது 1008 சுக்கலாக வெடிச்சு போகும். உங்களை மாதிரியே கலகம் பண்ணலன்னா உங்களுக்கு உடையில அது மாதிரி என்கிட்ட கலகம் பண்ண நீங்க வந்திருக்கீங்க. அப்ப என்ன பண்றா? பிள்ளை இல்லாம வாரிசு வேணுமே. அப்ப என்ன பண்றது? என்ன பண்ற? புருஷன் கேக்குறா, எங்க அப்படின்னா நம்ம பணிவிட முடிவெடுக்க சென்றேனே, அதனால 5 கோடியை கொடுத்திருக்கிறாரு எனக்கு, அதனால பிள்ளை வரத்தை நான் பெற்று கொடுத்தது 5, ஆனா பிறந்தது 6. ஆமா, அப்படி ஒரு சிறப்பும் இருக்கு இல்லையா? பிறந்தது 6னா முதல்லயே மூத்தமலா கர்ணனை சூரிய பகவானை நினைத்து ஒரு மந்திரத்தை சொல்லுகின்றார். வயசுக்கு வரதுக்கு முன்னாடியே பிள்ளை பெற்று எடுத்தாள். யாரு? குந்தியாகப்பட்டவள் கர்ணனை இருக்குல்ல. அந்த மாதிரி பாண்டு ஒத்துக்கிறான். சரிமா பெத்துருமா, ஏன்னா வாரிசு தலைக்கும்னா பிள்ளை வேணும், அதனால நீ பெத்துருவோம், பெத்துக்க அப்படின்னு சொல்றார். ஆனா மனம் இருந்தால் தான் மார்க்கம் உண்டு. மனம் இல்லாமல் செய்கின்ற காரியம் மாற்றத்தாக இருக்கார். இருந்தாலும் பெண்ணறிவு நுண்ணறிவும்பாங்க. பெண்ணறிவு நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க. அவர் சின்ன பிள்ளைய 12 வயசா இருக்கும் போது சூரிய பகவான் நினைச்சிடுறாரு. நினைச்ச உடனே அவர் உடனே வந்து பிள்ளைய கொடுத்துறாருன்னா 2 பேரும் சேர்ந்தா பிள்ளைய பெற்றாங்க கிடையாது. அப்ப எப்படி கொடுத்தாரு? பிண்டத்தை உன்றால் மந்திரத்தை சொன்னால் அதனால பிள்ளை பிறந்தது. மந்திரத்தை சொன்ன உடனே தன்னுடைய ஆணும் பெண்ணும் சேர்ந்து பெறுவது பூததனு. பூததனுனா உடம்போடு உடம்பாக சேருவது பூததனு. ஆனால் சூரிய பகவான் தன்னுடைய ஒளிக்கத்தை திறந்தவுடனே அந்த ஒளிக்கட்டையாகப்பட்டது அவள் மேலே பட்டவுடனேயே குழந்தையை கையில கொடுத்துறார் கர்ணனை. அப்ப அதுக்கு பேர் என்ன? இது வந்து பூததனு, அப்படி படுவது பரிணாம தனு அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்கட்டும். கையில என்ன சாமி வச்சிருக்கீங்க? அதே கையிலயா? கையில என்ன கட்டை? அது யாரு கொடுத்தா? சிப்ளா கட்டை. அது யாரு கொடுத்தா? இது வந்து எங்க அம்மா பாமா ருக்குமணியில அவங்க கொடுத்தது. அது யாரு கொடுத்தது? இது மகதியாள். யார் கொடுத்தா? ஓஹோ, இது வந்து இது வந்து என் மனைவி. மனைவியா? மனைவிய மாட்டி சரி எல்லாருக்கும் தெரியற மாதிரி அவ என்னை விரும்பினா, முனிவரே உங்களை நான் விரும்புறேன் அப்படின்னு சொன்னா, அதனால மகதி என்ற பெண்ணை யாழாக அப்படி என்னுடைய உங்க காலத்தை காலமெல்லாம் நான் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி ஒண்ணு மாதிரி இருந்தா அவ என்ன மாதிரி இல்ல ஒன்ன மாதிரி அழகான பதுமையாக இருந்த பொழுது அப்ப அனுதினமும் என் குரலை நீ கேட்டுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு சொல்லி அவளை வீணையாக்கி அப்படியே மகதி ஆளாக்கி மகதி என்ற பெண்ணைத்தான் யாழாக வைத்திருக்கு. புராணங்கள் எத்தனை சாமி? மண்ணால் வளர்ந்தது மகாபாரதம், பெண்ணாலை உருவெடுத்தது ராமாயணம் சொல்லிருக்காங்க. ஆனா 2 தான். ஒன்று மகாபாரதம், இன்னொன்று ராமாயணம், இன்னொன்று சிவ ரகசியம். அதுதான் ரகசியமா போச்சு. நடைமுறையில இருக்கிறது என்ன அப்படின்னா ராமாயணம் மகாபாரதம் இதிகாசங்கள் 2. இது வந்து நூல் வழியா வெளியே வந்தது. சிவமகாபுராணம் என்பது ஓலை சுவடியிலேயே அப்படியே இன்னும் இருக்கு, அது வெளியே வெளியில வரல. ஆமா, ரகசியமாவே போச்சு இருக்கு இல்லையா? ராமாயணத்தை எழுதியவர் யார் சாமி? ராமாயணத்தை எழுதியவர் யாருன்னா கம்பர். கம்பரா? தமிழாக்கம் செய்தது கம்பர். சமஸ்கிருதத்தில் எழுதியவர் யார்?
அவர் வேதவியாசர். வேதவியாசர். மகாபாரதத்தை எழுதியவர் வேதவியாசர் யார்? மகாபாரதத்தை எழுதியவர் வேதவியாசர். ஆமா. ராமாயணத்தை எழுதியவர் வால்மீகியாகப்பட்டவர். வால்மீகின்றது பின்னால வந்த பெயர். ஆமா. அப்ப அவரோட உண்மையான பேர் என்ன? உண்மையான பேர் அச்சகன். திருட்டு பையன், களவாணி பையன். யாரு அவன் தானே? அவனை திருத்துறாங்க இல்லையா? அவனை திருத்தன் யாரு? மரான்னு சொன்னா ராமா ராமா என்று கேட்கும் இல்லையா? மரா மரத்துக்கு கீழே உட்காந்து நீ போய் உன் பின்னாடி போய் கேட்டு வா, இவ்வளவு பெரிய பாவத்தை பண்றியே, இது பெரிய பாவம் இல்லையா? உலகத்துல திருடாதே, பொய் சொல்லாதே, பிச்சை எடுக்காத, மத்த எந்த கொண்டாடி ஆசைப்படாத, அதெல்லாம் முக்கியமா சொல்லணும் நம்ம உலகத்துக்கு. அப்படி எல்லாம் இந்த பாவம் எல்லாம் உன்னை சார்ந்தா சாரணும் அப்படின்னு அவன் சொன்னா, முனிவரே எனக்காக நான் சம்பாதிக்கிறேன், என் பொண்டாட்டி இல்ல என்னோட கையை அந்த பக்கம் காமிக்கிறீர் என்ன? இவங்க எல்லாரும் மாதிரியும் பேசுறீங்க, அப்புறம் நானும் எல்லாரும் மாதிரி பேசுவேன் சாமி. என்பது ஆத்தாடி இவர் பெரிய சிவாஜி கணேசன் கையை நீட்டு பேசுறீர் என்ன? மணிக்கட்டோடு உடைச்சு விடுவேன். நீ என்ன சாவித்திரியா? பாப்பா வாங்க, உங்களுக்கு தான் விருது கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க இங்க. நீ நினைச்சா நீ அது என்னமா விருது? மக்கள் கொடுக்கிற விருது தான் இது பெரிய விருது இருக்குல்ல. அந்த விருது தான் பெரிய விருது இல்லமா எனக்கு. இது இந்த விருது நேரு நடிகர்கள் எல்லாருக்குமே அதான் தேவை. அதனால சம்பளமே இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த விருது ஏற்கனவே பல விருது வீட்டுல இருக்கு நிறைய. அந்த விருது வேற, இப்ப இருக்கு இந்த விருது வர நேரடியா வரக்கூடிய விருது இருக்குல்ல. இந்த விருதுக்கு மிஞ்சிய விருது உலகத்துல எதுவும் கிடையாது. இன்னைக்கு 48 வருஷம் ஆக போகுது. இன்னும் இந்த விருது வாங்கிட்டே இருக்கேன். 100 வருஷத்துக்கு வாங்கணும், அதான் எங்களோட ஆசை. இன்னும் பாடிக்கிட்டு இருக்கேன். என் வயசுல இன்னுமே வரவே இந்த மாதிரி பாட முடியுமா, பேச முடியுமா, வர முடியுமா அப்படிங்கிறது சாத்தியம் இல்ல. சாத்தியமாகுமா? அப்ப அந்த வல்லமையை இறைவன் எனக்கு தந்திருக்கிறார். இல்லைன்னா எப்பவோ போக வேண்டிய உயிர் இன்னமும் இருக்குன்னா இதுக்கு காரணம் என்ன? இந்த மக்களுடைய ஆசீர்வாதமும் தெய்வத்தினுடைய அருள்குடாட்சமும் இருப்பதனால்தான் இன்னும் நான் உன்ன மாதிரி பெண்ணுக்கு இப்பவும் நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். நாளைக்கு உனக்கு ஒரு பிள்ளை வரக்கட்டும், அது வள்ளியா வரட்டும், அந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதம் கொடுக்க இதே கல்வி நான் வருவேன். அதெல்லாம் அதான் எங்களோட ஆசையம். இருக்கட்டும். யுகங்கள் எத்தனை சாமி? யுகங்கள் 4. என்னென்ன யுகம்? இது நீ கேட்கும் போது என்னை பழைய மக இந்திரா ஞாபகம் வந்துருச்சு. கரூர் இந்திரா ஞாபகம். இப்படிதான் கேட்க சரி, முன்ன வர வாய்க்கா தானே பின்ன ஓடும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னால, நெல்லுக்கு இறைத்தண்ணீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம் தொல்லுலகின் நல்லாறு ஒருவர் உலகில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு வள்ளுவர் பெருந்தகை சொன்ன போல, அதை போல நீங்க கேட்கறீங்க. என்ன கேட்டீங்க? யுகங்கள் எத்தனை சாமி? திரேதாயுகம் துவாபராயுகம் கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகங்கள் இருக்கு. இப்படி கேட்டு திரேதாயுகத்துல என்ன நடந்துச்சு? திரேதாயுகத்துல ஹரிச்சந்திரனுடைய கதை. திரேதாயுகத்திலே ராமாயணத்தின் கதை. துவாபரயுகத்துல சுவாமி? துவாபராயுகத்திலே மகாபாரதத்தின் கதை. கலியுகத்துல கந்த புராணத்தின் கதை நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஹரிச்சந்திர மயானம் சொன்னீங்களே, இந்த திரேதாயுகம் எத்தனை ஆண்டு சாமி நடந்துச்சு? அது காரணம் இருக்குல்ல. காரணம் என்ன காரணம்? இல்லாமல் பிறக்குமா, அல்லாமல் குறையுமா, இல்லாம வலிக்குமா? அதே ஒரு பிள்ளை ஏன் அழுகுன்னு பெத்த தாய்க்குத்தான் தெரியும். அது பாலுக்கு அழுகுதா, இல்ல எறும்பு கடிச்சு அழுகுதா, இல்ல வயிற்று வலிக்கு அழுகுதா, இல்ல வயிற்று வலியில் அழுகுதா அப்படின்னு பெத்த தாய்க்குத்தானமா தெரியும் பிள்ளையின் அருமை. அந்த மாதிரி இந்த இடத்துல அப்பேற்பட்ட தன்மையில 18 நாள். ஏன்னா உலகத்துல சொல்ல வந்தது முழுசா சொல்லிடுறோம். அப்ப திரேதாயுகத்தை எத்தனை ஆண்டு நடந்துச்சு அப்படின்னா 17,28,000. திரேதாயுகம் எத்தனை ஆண்டு நடந்துச்சு அப்படின்னா 12,96,000. துவாபர யுகம் எத்தனை ஆண்டு நடந்துச்சு அப்படின்னா 8,64,000. கலியுகம் எத்தனை ஆண்டு நடந்துச்சு அப்படின்னா 4,32,000. மொத்தம் சேர்த்து 43,20,000 என்பது இது ஒரு சதுர யுகம். பிரம்மனுக்கு ஒரு பகல்னு சொல்லுவாங்க. இந்த கணக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஒரு மனிதராகப்பட்டவன் சராசரியாக விடக்கூடிய மூச்சு எத்தனை தடவை அப்படின்னா 21,600 தடவை. அந்த 21,600 80ஆல பெருக்கணும் அப்படின்னா 17,28,000. இது கிரேதா யுகத்தோட கணக்கு. அந்த 21,600 40ஆல பெருக்கணும் அப்படின்னா 12,96,000. திரேதா யுகத்தோட கணக்கு. அந்த 21,600 20ஆல பெருக்கணும் அப்படின்னா 8,64,000. இது துவாபர யுகத்தோட கணக்கு. அந்த 21,600 2ஆல பெருக்கணும் அப்படின்னா 4,32,000. இந்த கலி யுகத்தோட கணக்கு. அப்ப சதுர யுகம் சொல்லும் போது எத்தனாவது சதுரயுகம் கேட்காமலே சாமி சொல்லிட்டீங்க. ஆனா எத்தனாவது சதுரயுகம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா 24வது சதுரயுகம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? எது கேட்டாலும் பதில் சொல்லுவீங்களா? 2024 இப்ப நடந்துகிட்டு இருக்கு. ஆமா இல்லையா? அப்பேற்பட்ட வருஷத்துல இருக்கட்டும், நான் எது கேட்டாலும் சொல்லுவீரா? உலகத்துல
கேள்வின்னு ஒண்ணு வந்தா பதில் ஒண்ணு வரணும். நிச்சயமா இருக்கவும் செய்யும். பகுத்தறிவு பிறப்பதெல்லாம் ஒரு பதில் தான் இருக்குமா? கேள்வி கிடையாது. எத்தனையோ பதில்கள் இருக்குல்ல. ஒரு கேள்விக்கு பல பதில் இருக்கு. ஒரு பதிலுக்கு ரெண்டு கேள்வி கூட இருக்குல்ல சுவாமி. அப்படி என்ன கேட்டாலும் சொல்லுவீரு. இப்ப ஒரு கேள்விக்கு ரெண்டு பதில் இருக்கு. ஆமா. அதே போல ரெண்டு கேள்விக்கு ஒரு பதிலும் இருக்கு. இருக்கா இல்லையா? இருக்குல்ல. இல்லாமல் பிறக்குமா? கிடையாது. போனா வராது ரெண்டு அப்படிங்கிறது ஒண்ணு. மானம் ஒண்ணு, இன்னொன்னு உயிர். அதே போல வாழும் போதே கூட வருவது ரெண்டு, இன்பமும் துன்பமும். அது ரெண்டுமே நிரந்தரம் கிடையாது. பணக்காரனுக்கும் துன்பம் இருக்கு, ஏழைக்கும் துன்பம் இருக்கு. பணக்காரனுக்கு என்ன துன்பம்? என்ன துன்பம்? எத்தனை கோடி கோடியா பணம் இருந்து என்னையா பண்ண, நல்ல சாப்பாடு சாப்பிட முடியலையே, நெல்லு மூட மூட அடி கிடக்கு, நெல்லு மூட அடி கிடக்கு, பொன்னி அரிசி, ஆனா சாப்பிட முடியல. நெல்லு மூட சொல்ல சுகர் ஏறிடுமே. என்னை பாத்துக்கிட்டே இரு, என்னை சாப்பிடாத, என்னை சாப்பிட்ட உன்னை க்ளோஸ் பண்ணி போடுவேன் அப்படின்னு உடம்பு பூரா வியாதி வச்சுக்கிட்டு எப்படி பணம் இருந்து என்ன பண்ண அவிச்சாதீங்க முடியும். ஒரு சோகம் இருக்கு. ஏழைக்கு என்ன பண்ண? அதான் சொன்னா, மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா, மாலை நீலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா அப்படின்னு. உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. அப்ப ஏழை பணக்காரன்றது எதனால வந்தது? ஊழ்வினையினால வருவது. அவன் கோடீஸ்வரனா இருக்கேன், நான் ஏழையா இருக்கேன்னா உன் ஊழ்வினை எதுவோ அதுதான், அதுபடிதான் நடக்கும். அதனால்தான் இட்டமுடன் எண்டலையில் இன்றபடி என்றெழுதி விட்ட சிவனும் செத்து விட்டானோ முட்ட முட்ட பஞ்சமையானாலும் பாரமே அவனுக்குண்டு நெஞ்சமே அஞ்சாதே போன்னு பிறந்த குழந்தை சொன்னிச்சா இல்லையா? அவை மூதாட்டி அப்ப யாரும் சொல்லி கொடுத்தாங்களா? பசுமாடு கன்று ஈன்ற உடனே மடுவுலதான் பால் நமக்கு உணவு இருக்கு அப்படின்னு அதுவா போய் மடுவுல வாய வச்சு சுவைச்சு குடிக்கிறா இல்லையா? நம்ம யாரும் சொல்லி கொடுத்தோமா பால் இங்கதான் இருக்கு போய் குடின்னு? அப்ப அதுகளுக்கு தெரியுது. பால் மனிதனுக்கு தெரியுதா? தெரியுதா? தெரியல. இல்ல சில நேரம் தன்னை மறந்து பேசுறான், என்ன பேசுறேன்னு தெரியல, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னு நினைச்சு பேசுறான். உலகத்துல அதான் கலைவாணி ஐயர்கிரிவல்ல இன்னும் எங்க கல்வி கற்றுக்கொண்டு இருக்கா. படிச்சுக்க. அதான் சொன்னா, அவதான் சொன்னா, கற்றது கை மண் அளவு, கல்லாதது உலக அளவுன்னு சொன்னாலே. அதுக்காக எதையும் தெரியாம இருக்க கூடாது. அதுவே எல்லாமே தெரிஞ்சவங்களும் யாரும் கிடையாது, எதுவுமே தெரியாதவங்களும் யாரும் கிடையாது. பெரியவர்கள்லாம் பெரியவர்களும் அல்ல, சிறியவர்கள்லாம் சிறியவர்களும் அல்லன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? சரி, நான் ஒரு கேள்வி கேட்டேன். கேள்வி கேட்கவான்னு கேட்டேன். தக்காளி இருக்கு, இவ்வளவு பேசுறீர. தக்காளி இருக்குல்ல, தக்காளி. தக்காளி, ஆமா. தக்காளியை வச்சு என்ன வைக்கலாம்னு சொன்னவா? தக்காளி தொக்கு வைக்கலாம், சாம்பார் வைக்கலாம், ரசம் வைக்கலாம், எல்லாமே வைக்கலாம் சாமி. தக்காளி நான் தண்ணி இல்லாம எவ்வளவு விலை விக்குது. நான் தண்ணி இல்லாமலே சாம்பார் வைப்பேன். அப்படியா? தண்ணி போடாம, தண்ணி போடாமையா? தண்ணி போடாம தண்ணி இல்லாம சாம்பார் வைக்கலாம். அது ஒரு கலை. நான் ஒண்ணு சமையல் பண்றதுக்கா தக்காளி பருப்பு மட்டும் கூட, தக்காளியை சமையல் பண்றதுக்கான தக்காளியை சமைக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க. அதனால சொன்னேன். இல்ல தாயி, வேலை கேக்குறீங்களா? தக்காளியை வச்சு ஒரு ஸ்தலத்துல பூஜை பண்ணக்கூடிய ஸ்தலங்கள் இன்னைக்கு இருக்கு தெரியுமா? என்ன முந்திரீர? என்ன கேள்வி கேட்க போறேன்னு சொன்னேன், பயத்துல கேக்குறீர? கேள்வி கேட்ட போது வள்ளி நாயகன்னு சொல்லி நான் 80 பொம்பளைய பாத்திருக்கேன் நானு. அப்படியா? 52 பொம்பளைய பார்த்து, 52 பொம்பளைய பார்த்து, அது பார்த்தாலும் சாவித்திரி, நலாயினி, என்ன இப்படி பேசுறீங்க? அனுஷியா, அதே போல சொன்னாங்களே பொய்யா, இவர்களை எல்லாம் சந்தித்து நல்ல ஆசீர்வாதம் கொடுத்து தீர்க்க சுமங்கலி பவானி சாபத்திரி கொடுத்ததுனால கற்பில் சிறந்த பெண்ணாக கணவனுடைய உயிரை வாங்கிட்டு வந்தா இல்லையா மணிமாற மாப்பிள்ள எமவிட்டனை வரையும் போய். அது காரணம் யாரு? நாதமுனிவன் கொடுத்த அந்த வாக்குறுதி தானே. அந்த மாதிரி பல பெண்களுக்கு அந்த தன்மையிலே பிரகலாதன் கருவிலே இருந்த பிரகலாதனுக்கே உபதேசம் புரிந்தானே. பேச்சிலேயே எல்லாத்தையும் மாத்தி போடுவீங்க. 18 புராணங்களே வரக்கூடிய நாரதன். நீ ஒரு புராணத்தையா நீ வர்றியா? உனக்கு இடம் இருக்கா? இல்ல, அதான உண்மை. 18 புராணங்களே நாரதன் வரணும் இல்ல, நீ ஒரு புராணத்துல வரலி வா பாப்போம். இன்னும் ஒரு புராணம் இருக்குல்ல, வரனா வரலையான்னு பாப்போம். அதுக்குதான் உன்னை பார்க்க நான் வந்திருக்கேன். அப்படியா? என்ன சொல்றீங்க? அந்த தக்காளி அது இருக்கட்டும் ஒரு பக்கம். அந்த தக்காளியை வச்சு பூஜை, தக்காளியை வச்சு பூஜை பண்ற கோயில். தக்காளியை வச்சு எதுக்கு பூஜை பண்றாங்க? ஆராத்தி எடுக்கிறாங்களா? எவ்வளவோ இருக்குங்க. வெத்தலை வச்சு பால் அபிஷேகம் பண்ணுவாங்க, தேன் அபிஷேகம் பண்ணுவாங்க, நெய் அபிஷேகம் பண்ணுவாங்க. வெத்தலை சுண்ணாம்பு வச்சு ஆராத்தி எடுப்போம். ஆனா தக்காளி வச்சு ஆராத்தி எடுக்க மாட்டோம். தக்காளி வச்சு பூஜை பண்ற ஸ்தலம் இன்னைக்கு இருக்கு.
இருக்குல்ல, அதுக்காகத்தான் அந்த பிள்ளைய அந்த பொண்ணு கிட்ட கேட்கிறேன் நானு. சொன்னால முன்னை கிட்டறி முப்புறத்திலே பின்னை கிட்ட கேள்வி கேட்கிறேன் அப்படின்றதுக்காக என்கிட்ட கேள்வி கேட்டு நிப்பாட்டுறீரு. நீங்க நான் சொல்றேன் கேட்கவா? உலகத்துல கேட்டா சொல்லுவீங்களா? மானஸ்தே நானு. அப்படியா? அப்ப நாங்களாம் என்னப்பா இவர் என்ன நினைச்சீங்க? அதாவது அவனை சொல்லாது, அவங்க வந்து பின்பாட்டு சொல்லுவோம். அதான் கூப்பிடுறேன். அப்படியா? ஆமா, இருக்கட்டும். தக்காளியில அபிஷேகம் பண்ற கோயில் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அது ஏதோ ஒரு நல்ல கோயிலா இருக்குங்க. வாங்க சாமி. இருக்கட்டும், வாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறம் போங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், சொல்றீரா? தம்பிகளா அமைதியா? இப்படியே நீங்க சொன்னீங்கன்னா அப்புறம் நாங்க பேசுறதா பேசணுமா? அவங்க ஆர்வமா இருக்காங்க. இல்ல நானும் கேட்கிறாரு, திடீர்னு இப்படி கேட்டது. நேத்து போன ஊர்ல நான் ஏன்டா போனோன்னு இல்ல ஜெயரவிச்சந்திரன் இப்படி எல்லாம் கேட்க மாட்டாரு, திடீர்னு கேட்கிறாரு, கேள்வி கேட்கிறாரு. என்ன பார்த்தாருன்னா உங்களுக்கு தோணுதா கேள்வி கேட்கணும்ட்டு? உன்ன மாதிரி சின்ன பிள்ளை என்ன அறிவு வளரக்கூடிய பருவம் இல்லையா அந்த பருவம்? இப்ப கிளவியில இருந்தா கேட்க வேணாம், நீ வந்து அறிவு வளரக்கூடிய பருவம். இந்த அறிவு வளர்ச்சியான பருவம். ஏன்னா சொல்லுவாங்கல்ல, ஓரத்தில் ஆடாத ஆட்டமும் ஈரத்திலே பயிலாது கல்வியும் மூவத்திலே நடவாது திருமணமும் நாளத்திலே பெறாத பிள்ளையும் ஐயத்திலே தேடாத செல்வமும் ஆறத்தில் சுற்றாத ஸ்தலங்களும் ஏழத்தில் பண்ணாத தியானமும் எட்டத்தில் அடையாத ஓய்வு அப்படின்னா. ஆக ஓரத்தை 8 வயசுக்குள்ள விளையாண்டு முடிச்சிரு, ஈரத்தை 16 வயசுக்குள்ள கல்வியை பயின்றிருக்க. இந்த வயசு அதுக்கு இதுக்கு கூட தான் இருக்கக்கூடிய வயசு. இந்த வயசுல கேள்வி கேட்டா மழை இருந்த வெள்ளம் போல பதில் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் கேட்கிறேன். இருக்கட்டும் சாமி, நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க சொல்லுங்க. காட்டுனா மானம் போகும், காட்டாட்டி பிராணம் போகும்னு சொல்லி ஒண்ணு சொல்லி வச்சாங்க. அது எதுக்காக சொன்னாங்க? என்ன காரணம் சொல்லுங்க. அது முதல்ல கேட்டது நான். 10 பெருசா 15 பெருசா சாமி? 15 தான் பெருசு. 15 தான் பெருசு. 20 பெருசா 25 பெருசா? 25 தான் பெருசு. அப்ப ரெண்டாவதா கேட்டது கேள்வி யாரு? நான் தான் கேட்டிருக்கேன். நீங்க பதில சொல்லுங்க. அப்படியா? அப்படிதான். அப்ப நான் கேட்டது உங்களுக்கு இன்னும் மட்டு படல. என்ன மட்டு படல? இங்க பாருங்க. அப்ப மட்டு படல உடனே சொல்லிருப்பீங்கல்ல. இல்ல, அவங்க யாரும் சொல்லல, பதில் சொல்ல சொல்லி. அதான் வள்ளி நாயகம் வேணான்ட்டாங்க. பாரதத்துல முடிவுன்றது மனிதனுக்கு மட்டும் கிடையாது. கிடையாது. முடிவுங்கிறது இறைவனுக்கு முடிவுண்டு, ஆண்டவனுக்கு முடிவுண்டு. இருக்கட்டும். தக்காளினால அபிஷேகம் பண்ற கோயில் எது அப்படின்னா, இப்ப வேப்பிலைனால அபிஷேகம் பண்ற கோயில் இருக்கு. எது அப்படின்னா சமயபுரம். அப்ப அந்த சமயபுரத்துல இருந்து 8 வயது சிறுமி ஒரு லலிதா என்ற பெண், அந்த லலிதா என்ற பெண் காரைக்குடிக்கு, நம்ம ஊருக்கு காரைக்குடி மீனாட்சிபுரத்துக்கு வருது நடந்தே. அப்ப நடந்தே வருது. எப்படி வருது அப்படின்னா, முத்து போட்டதோட, முத்து அம்மையோட வருது, அம்மை போட்டதோட வருது. வந்து அங்க ஊர்ல இருக்கவங்க எல்லாம் பாக்குறாங்க. பார்த்து அந்த குழந்தைக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க. அப்ப அடைக்கலம் கொடுத்து அந்த பெண் வந்து ஒன்னொன்னா பேசுறது எல்லாமே நிறைவேறுது, ஒன்னொன்னா நடக்குது. அப்படின்னா நம்ம மக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த குழந்தைகிட்ட குறி கேட்க ஆரம்பிச்சாங்க. இப்ப குறி கேட்கவும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, சாமியை நம்புற கூட்டம் ஒண்ணு இருக்கும், சாமியை நம்பாத கூட்டம் ஒண்ணு இருக்கும். நான் தான் சாமின்னு சொல்லிட்டு இப்படி களவாணி தானம் பண்ணிட்டேன். யாரு கதையில கை அங்க நீடி பேசுமா? இயல் இசை நாடகம் சாமி. என்ன சிவாஜி கணேசன் சொன்னா நீங்க அப்படி சாவித்திரி இது பண்றீங்க. அப்புறம் கையை எப்படி வச்சுட்டா பேச முடியும்? அப்புறம் அப்படியே பேச முடியும்? அப்படி நீடி பேசுமா? அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த சாமியை நம்பாத கூட்டத்துல இருந்து ஒருத்தர் வந்து கேக்குறாரு, கரும்பா இருந்தாலும் என் தாயி ஒரு மொழி வச்சுதானே வெட்டணும் இருக்குல்ல, அந்த மாதிரி நான் யாரு அப்படிங்கறது தெரிஞ்சு நீங்க பேசுங்க. ஏன் இத சொல்றீங்க? இப்ப நான் ஏதோ தப்பா பேசிட்டேன்? இல்ல இல்ல, தப்பா தான் பேசல. நான் முனிவன், நாரத முனிவன், நாரத மகரிஷி. நான் சின்ன பையன், பொம்பளை பிள்ளை வந்து கத்துன, கீழே இறங்கி வந்துட்டு சட்ட சவுடால என்ன பண்ணக்கூடாது, வந்திருக்கிறது ஏன் இடத்துக்கு நாரத மகரிஷியா? நான் கத்துற பொம்பளை பிள்ளைய பார்க்க மாட்டேன், பாடுற பொம்பளை பிள்ளைய பாடிட்டு இருந்தா நீங்க பள்ள மேல இருந்து கீழே இறங்கி வந்துருவீங்களா? அப்ப அந்த சாமியை நம்பாத கூட்டத்தை எடுத்து ஒருத்தர் கேக்குறேன். என்ன கேக்குறாரு? கதை சொல்லணுமா சொல்ல வேணாமா? கேள்வியை கேட்டு என்ன நீங்க பேசிட்டே இருக்கீங்களா? கதை சொல்ல வேணாமா? பாட்டு பாடவா? பாட்டு கச்சேரி நடத்த வேண்டியதானே? புராணம் பேச விடுங்க, அமைதியா இருங்க. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த சாமியை நம்பாத கூட்டத்துல இருந்து ஒருத்தர் வந்து கேட்கிறாரு. என்ன கேட்டாரு அப்படின்னா, நீங்க அந்த பெண் சொல்ற எல்லாமே நடக்குதுன்னு சொல்றீங்க, தெய்வத்துக்கு நிகரா பாக்குறீங்க, அதுக்கு போட்டிருக்க அம்மையவே அதனால சரி பண்ண முடியல, அதை போய் சாமின்னு சொல்றீங்களே,
அப்படின்னு சொல்றா. அப்ப அந்த லலிதா என்ற 8 வயது சிறுமி என்ன சொல்றா அவனை கூப்பிட்டு அப்படின்னா, அப்பா நீ என்ன நம்புறதும் நம்பாத ரெண்டாம் பட்சம், நான் சொல்றதை நீ செய்யறியா அப்படின்னு சொல்றா. என்ன சொல்றா அப்படின்னா, உன் வீட்டுல போய் உன் வீட்டுக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்துக்கு கீழே தக்காளி செடி ஒண்ணு இருக்கு, அந்த தக்காளி செடியில ஒரு தக்காளி இருக்கு, அதை பறிச்சுட்டு வந்து என்ன கொடுப்பா அப்படின்னு சொல்றா. அப்படின்னு சொல்ல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நானே உன்னை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ வந்து எங்க வீட்டுல என்ன மரம் இருக்கு என்ன செடி இருக்குன்னு எனக்கு தெரியாதா, தக்காளி மரம் என் வீட்டுல இல்ல, இருந்தாலும் உன்னை அசிங்கப்படுத்துறதா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா, வீட்டுல போய் பாக்குறாரு. அந்த கிணத்துக்கு கீழே பார்த்தா அங்க ஒரு தக்காளி செடி இருக்கு, அதுல ஒரு தக்காளி பழமும் இருக்கு. அப்ப அதை எடுத்துட்டு வந்து, அம்மா தெரியாம உன்னை பேசிட்டனே அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணிடம் கொடுக்கிறாரு. நான் சொல்ற கதை எப்ப நடந்துச்சு அப்படின்னா 1957ஆம் ஆண்டு நவம்பர் 17ஆம் தேதி என்று நடந்தது. உண்மையான ஒரு சம்பவம். என்ன பண்ணாங்க அப்படின்னா, தக்காளி எடுத்துட்டு வந்து கொடுக்கவும் தான் அந்த பெண் அங்கேயே முக்தி அடைஞ்சா. அப்ப அங்கேயே முக்தி அடைவனால்தான் தக்காளியை சொல்லி தானே கொடுத்தா, அவளை நிரூபிச்சா. அதனால வந்து தக்காளினால அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த அம்மாக்கு. அந்த கோயில் பேர் என்ன அப்படின்னா லலிதா முத்துமாரி அம்மன் சொல்லி மீனாட்சிபுரத்துல இருக்கு. லலிதா முத்துமாரி அம்மன் சொல்லி ஏன் பேர் வந்துச்சு, அந்த பொண்ணு பேரு லலிதா. அப்ப லலிதா அம்மன்னே வச்சிருக்கலாமே, ஏன் முத்துமாரின்னு வந்துச்சு, என்ன காரணம் அப்படின்னா, அந்த அம்மா சமயபுரத்துல இருந்து நடந்து வந்து காரைக்குடிக்கு வந்தாங்க இல்லையா, எப்படி வந்தாங்க அப்படின்னா முத்து அம்மையோடு வந்தனால லலிதா முத்துமாரி அம்மன் சொல்லி அந்த அம்மாக்கு பேரு. அப்ப தக்காளினால அபிஷேகம் பண்ற கோயில் எது அப்படின்னா நம்ம காரைக்குடியில இருக்கிற மீனாட்சிபுரத்துல இருக்க லலிதா முத்துமாரி அம்மன் கோயில தான். சாமி தப்பா இருந்தா பேசுங்க, தப்பா இருந்தா தானே திருப்பி பேசலாம். சரியா சொல்லும் போது சரியா சொல்லும் பொழுது அதை நான் மழுப்பி பேச முடியுமா? முடியாதுல்ல. இருக்கட்டும், நான் ஒரு கேள்வி கேட்டேன். உள்ளதை உள்ளபடி சொன்னா உலகம் ஏத்துக்கணும். பொய்ய சொன்னீங்கன்னா நானே நீ பேசுறது தப்புமான்னு சொல்லியிருப்பேன். நீ சொன்ன உடனே கை தட்டிட்டாங்கல்ல, அப்ப உண்மை. ஏன்னா மகாபாரதத்தையோ புராணங்களையோ சங்கீதத்தையோ அடிப்படை இல்லாம பேசணுமோ பாடணும்னாலும் அந்த பாவத்தை நம்ம தான் சுமக்கணும். அந்த அளவுக்கு நல்லா பரவாயில்ல, நல்லா புரட்டி இருக்கீங்களம்மா புத்தகத்தை. இல்ல நீ பேசுறது சரியில்லை, என்ன இல்ல பேசும்போதே என்ன ரெட்ட அர்த்தத்துல பேசுறீங்க, என்ன இதைத்தான் கேட்டா அவன் என்ன காந்தாரி சொன்னா, என்ன கேட்டா, பயப்படாதப்பா நான் பெத்த மகனே, அப்படியே சுத்தி இப்படி வரீங்க. ஆமா பயப்படாத, உன்னால கண்ண 1000 கண்ணே வந்தாலும் உன்னை கொல்ல முடியாது. நான் சொல்றத நீ கேட்கிறியா? நீ கேட்ட உனக்கு வாழ்வு தெய்வீக வாழ்வு வந்துடும். என்னைக்கு உன்னை யாருன்னா எத்தனை கிருஷ்ண பரமாத்மா வந்தாலும் உன்னை கொல்ல முடியாது, எத்தனை அர்ஜுனன் வந்தாலும் உன்னை கொல்ல முடியாது. அதனால என்ன பண்ற தெரியுமா, பிறந்த மேனியா நீ வந்து என் முன்னால நிக்கணும் நிர்வாணமா கதையில அப்படின்னு கதையில காந்தாரி சொல்லுகின்றாள். தன்னுடைய மூத்த மகன் யாரை பார்த்து? துரியோதனனை பார்த்து. என்னைக்குமே ஒரு தாய்க்கு மூத்த புள்ள மேலதான் பாசம் அதிகமா இருக்கும், தகப்பனுக்கு கடைசி புள்ள மேல ஆசையா இருக்கு. ஒரு 10 புள்ள 15 புள்ள வச்சுக்கிட்டோம்னாலும் தாய்க்கு முதல் புள்ள மேல ஆசை. அதே போல தகப்பனுக்கு கடைசி புள்ள மேல ஆசை. ஏன் தெரியுமா, 15 புள்ள வர்ற வரைக்கும் என் உடம்புல ஆண்மையை கொடுத்த என் மகனே அப்படின்னு பாசமா. ஏன்னா கடைசி புள்ள தான் அப்பனுக்கு கொள்ளி வைப்பான், கடைசி புள்ள. அதே போல தாய்க்கு தலைப்புள்ள மேல ஏன் பாசம் அப்படின்னா, தலைமகனாக பிறந்து எனக்கு தாய் அப்படிங்கிற அந்தஸ்தை கொடுத்து மலடி என்ற பெயரை மாற்றி பிறந்த முதல் மகனே அப்படிங்கிறதுனாலதான் முதல் பிள்ளை மேல தாய்க்கு பாசம், கடைசி பிள்ளை மேல தகப்பனுக்கு பாசம். அதனாலதான் அந்த மூத்த பிள்ளை அழைத்து உன்னை ஆயுள் விருத்தி பண்றேன் அப்படிங்கிறதுக்காக பிறந்த மேடியா வந்து உண்மை. 99 பேரையும் கொண்டு விட்டான் யாரு? கிருஷ்ண பரமாத்மா. அப்ப ஒரு பிள்ளையாச்சு காப்பாத்துறல, அதனால சொல்றா. அதனாலதான் கிருஷ்ணனையே சாபம் கொடுத்தா காந்தாரி இல்லையா? அப்ப யாருக்கு உயிர் மேல ஆசை இருக்காது? கடவுளை போய் கும்பிடுறோம், கும்பிடும் போது ஆண்டவா நல்ல ஆயுளை கொடு, நல்ல குடும்பத்தில் பிள்ளைகள். உயிர் மேல ஆசையே இல்லாம உயிர் போகுதுன்னு தெரிஞ்சு போருக்கு போனவன் யாரு அப்படின்னா கர்ணன் ஆகப்பட்டவன். அவனோட உயிர் அந்த போர்ல போகுதுன்னு தெரியும், தெரிஞ்சே போனான் இல்லையா போருக்கு. அப்படி உயிரை வெறுத்து போறவங்களும் இருக்காங்க இந்த அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி அப்ப போல தர்மம், அதாவது அதர்மத்தை மீறித்தான் துரியோதனை கொண்டாங்களே தவிர தர்மத்தோடு யாரும் அவனை கொல்லவே முடியல. அதனாலதான் துரியோதனன் சாகும்போது தேவர்கள் எல்லாம் பூ மாறி பொழிந்தார்களா, இப்பேற்பட வீரனை அணியாம கொண்டு விட்டீங்களா பாவிகளா அப்படின்னு. அந்த மாதிரி அப்ப இருக்கும் பொழுது என்ன பண்ணா, பிறந்த பெணியாவது அப்ப கரல் பூதியாச்சு. அதனால சுருக்கமா சொல்றேன். அந்த நேரம் கண்ணபுரமான் பெண்மராரு துரியோதனன் தங்கச்சியை போல துச்சொல்லையா வந்தாரா. இத காந்தாரி பட்டு துணியை நீக்கி பார்த்து கொண்டே வந்தார்ல,
தங்கச்சி வந்தவுட தங்கச்சி வருகிறாளே மனம் பயிருமே என்ன ஆகிறது அப்படின்னு பக்கத்துல இருந்த வாழை இலையை உடைச்சு அப்படி தொடபகத்தை மறைச்சாலாம் துரியோதனன். அப்பதான் கேட்டா, என்ன மகனே இப்படி பண்ணிட்டியே, நல்லா பார்த்து கொண்டு வந்தேன், இப்படி தொடபகத்தை மறைத்து விட்டாயே, என்ன காரணம்னு. நான் என்னமா பண்ணுவேன், என் தங்கை துச்சனை வந்து விட்டாள், அவள்கிட்ட காட்டுனா என் மானம் போகும். பிறந்த மேனி முழுமையாக உங்களை காட்ட முடியல, பிராணி போனா போயிட்டு போகுது. ஆறிலும் சாவு நூறிலும் சாவு. துச்சனை தங்கச்சியாக வந்தது யாரு அப்படின்னா கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ண பரமாத்மா. அதனால திருப்பதற்காக. ஏ பெண்ணு, நீ கேட்ட கேள்வி என்ன, காட்டினால் மானம் போகும், காத்தாட்டி பிராணம் போகும், பிராணம் போகும் அப்படிங்கிற மகாபாரதத்திலே அது காந்தாரியால் கொண்டு வந்த பழமொழிதான் இந்த பழமொழி. பரவாயில்லையே, தெரியாதுன்னு நினைச்சேன். பரவாயில்ல சாமி, விவரமான ஆளா இருக்கீங்க. வந்த விஷயம், சீதை வளரும் போதே சிவதனுசுங்கிற வில்லும் வளர்ந்தது. சந்திரமதி பிறந்த போதே தாலியோடு பிறந்தான். பரசுராமன் பிறந்த போது கோடாரியோடு பிறந்தான். கர்ணன் பிறந்த போது அந்த கவச குண்டலத்தையே இந்திரனுக்கு கொடுத்தானே. யாருக்குமே அந்த மனசு வரும். இப்ப நம்மகிட்ட கேட்டாலும் அதனாலதானே வந்து கௌரவர்கள் பக்கம் கெட்டவனா இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போனாங்க. ஐயா பசிக்கிறியா, ஒரு சாப்பிடணுமியான்னு சொன்னா ஒரு 100 ரூபாய் கொடுக்கலாம். அதே போல ஒரு கோயிலுக்கு அன்னதானமா ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கலாம். ஆனா உடன் பிறந்த கவச குண்டலங்களையே கேட்கும் போது கொஞ்சம் கூட மாறுபடாமல் அப்படியே அறுத்து கொடுத்தானே, அவன் அல்லவோ கொடைகளை சிறந்த மன்னன் கர்ணன் தானே. அவன் பண்ணாத தர்மமும் ஒண்ணு இருக்கு, எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது. வந்த விஷயம் இக்கு வச்சு சொல்றீங்க. ஆமா ஆமா, யார்கிட்ட ஒண்ணு கேட்கல வேண்ட, எனக்கு இதை கொடுன்னு வந்தீங்கன்னா பொண்ணு கூட தான் கேட்டான். அதனால செய்யாத தானம் ஒரு தானம் இருந்தாலும் உனக்கு ஒரு நல்ல காரியம் செய்திருக்கேன். அப்படியா? என்ன தம்பி ராமரு, வள்ளிக்கு கல்யாணம்டா? கல்யாணமா? உங்க தலைமை கல்யாணமா? ஏன்னா மணி 4 ஆகி போச்சு, விட்டா நம்ம 2 பேரையும் வெடிய வச்சு போடலாம். இன்னும் 1000 கேள்வி இருக்கு. இதுக்கெல்லாம் நேரங்காலம் வேணுமா இல்லையா, முருகன் வர வேண்டுமா இல்லையா? அப்ப முடியாது, அப்பயும் காட்ட முடியாது, இப்ப முடியாது, எப்பவே முடியாது. இந்த நிகழ்ச்சியை நாளைக்கு பார்க்க முடியுமா? பார்க்கலாம். நாளைக்கு இங்கே பார்க்க முடியாது, அங்க பார்க்க முடியும். நாளைக்கு இதே பாட்டை நாளைக்கு கேட்க முடியாது, வேற பாட்டை தான் கேட்கணும். இந்த பாட்டை நான் பாட மாட்டேன். இன்னைக்கு பாட்டாத பாட்டெல்லாம் இன்னைக்கு பாடுவேன். அப்பயும் தன்மையில உன்னுடைய அழகுக்கும் இந்த வள்ளிக்கு திருமணம், வள்ளி திருமணம் இந்த கரணி வாசல்ல நம்முடைய அம்மன் அருளால உனக்கு பார்த்து உனக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ளை தெரியுமா? எப்பேற்பட்ட மாப்பிள்ளை? பிடிச்சிருந்தா கட்டிக்க, பிடிக்கலன்னா கட்டிக்க மாட்டேன். ஒல குடி செய்யுங்க, கொஞ்சம் விளையாடுங்க, ஒல குடி செய்யுங்க, கொஞ்சம் விளையாடுங்க. உனக்கு ஆசை இருக்கிறம்மா, ஆசை இருக்கிறம்மா, முருகன கல்யாணம் பண்ணிக்கம்மா. உள்ளம் இருக்கிறம்மா, உள்ளம் இருக்கிறம்மா, பேசாதம்மா. ஒல குடி செய்யுங்க, கொஞ்சம் விளையாடுங்க. மாப்பிள்ளைய பாத்துறது விளையாடுங்க. ஒழுங்கா பந்தய வைங்களா, கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். பெண்களுக்கு தான் இளகிய மனது. உனக்கு எழுகுது மனசு எழுகலையா? போதாதம்மா சாமி
காசி நான் சொல்லணும் என்ன ஆட்டம் சூப்பரா ஒரு ஆட்டத்தை பாத்தீங்களா தைரியம் ஏடத மகன்ல முருகனை எனக்கு பிடிக்கல செந்தில் வாழும் முருகனையா முருகனையா அள்ளி எனக்கு மாப்பிள்ளையா வேண்டாங்க மணமகனா ஏமா சரி எப்படி எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன ரெண்டாவது அம்மா பாத்துருப்பாங்க யாரு எனக்கு அவரு யாரு அவர் தேவை இல்லையா அப்படி புருஷன் எதுக்காக போறப்பு எதுக்காக வேண்டாங்க வேண்டாங்க தேவன் எனக்கு வேண்டாங்க. போய் வாங்க முடிவா சொன்னேன் போய் வா என்ன நீங்க வாசிக்கிறது என்ன அம்மா, சொல்லுங்க நீ முடிவா சொல்லு செந்தில் வாழும் முருகனையா வள்ளி எனக்கு மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கல அதனால எவ்வளவு தைரியம் ரெண்டாவது மேல பாத்துறது என் வாழ்க்கையை கெடுக்க பாக்குறீங்க உங்களை போய் நான் மாசாணி மண்டல பொட்டா அரைச்சு அப்பல ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் ராமாயணத்துல சொல்லப்பட்டது அதனால உனக்கே நான் சொன்னேன் உங்க அப்பாவுக்கு என்ன தொழில் சாமி படைக்கிற வேலை உங்க அம்மாவுக்கு கல்வி கொடுக்கக்கூடிய உங்க அத்தைக்கு எங்க அத்தைக்கு சக்தி கொடுக்கிற வேலை உங்க மாமாவுக்கு எங்க மாமாவுக்கு காக்கிற வேலை காக்கிற வேலை எல்லாருக்கும் நல்ல பொழப்பு தானே உங்களுக்கே அந்த பொழப்பு இத காட்டிலுமா நாரதருக்கு வந்து வக்காலத்து வாங்குற எல்லாருக்கும் கேட்டுக்கங்க நாரதருக்கு ஒரு பட்டம் கொடுக்க போறேன் என்ன பட்டம் கொடுக்கவா நீ வாட்டு கொடுக்கும்போது எத்தனையோ பட்டம் இருக்கு கூட்டி காட்டு பசுங்க குட்டி கொடுப்பதும் கோத்திரத்தில் உடையோடு கூட்டி காட்டு குட்டி கொடுப்பதும் கோத்திரத்தில் உடையோடு ஒற்றமை சொல்ல பத்தி உவகன கரைய கை வைத்து இளம் கண்டு ஓடுற பாம்ப மிதிக்கிற வயசு நீ பண்ணல இந்த நபரு எனக்காக முடிவு சேட்டை இருக்கணும்யா கால் சேட்டை அரை சேட்டை முக்கா சேட்டை முழு சேட்டை அந்த மாதிரி சேட்டை இல்லைன்னா நல்லா இருக்குமா இப்பேற்பட்ட ஆள் தான் எனக்கு தேவை என்னப்ப அருமையான சுறுசுறுப்பு இதனாலதான் உன்னையே நான் முடிவெடுக்கு கல்யாணம் பாருங்க மாப்பிள்ளையே இல்லையா இந்த ஊர்ல ஏதாச்சும் மாப்பிள்ளை இருந்தா பார்த்து சொல்லுங்க எங்கிட்ட கட்டியில உங்களை அவருக்கு எந்த வேலை இவருக்கு எந்த வேலை? நான் கேட்கிறேன். முடிவா கேட்கிறேன் இப்ப சிவன் மனைவி யாரு பார்வதியாகப்பட்டவள் மகாவிஷ்ணுவின் மனைவி அது மகாலட்சுமி துஷ்யந்தன் மனைவி யாரு சகுந்தலை ஜமதக்கினி முனிவரின் மனைவி யாரு ரேணுகா இந்திரனின் மனைவி யாரு இந்திராணி சூரபதுமன் மனைவி யாரு பதுமகோமலை சரி. வள்ளுவனின் மனைவி வாசுகியாகப்பட்டவள் கோவலன் மனைவி யாரு கோவலன் மனைவி யாரு கண்ணகியாகப்பட்டவள் ஹரிச்சந்திரனின் மனைவி சந்திரமதி சந்திரன் விநாயகப் பெருமானின் ஓரசா சொல்றாங்களே விநாயகப் பெருமானின் மனைவி சித்தி புத்தி வல்லமை 19 பொண்டாடி இருக்கு அதே போல முருகன் மனைவி யாரு? வள்ளி 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 என வந்தான் வடிவேலந்தான் புள்ளி வைத்து புள்ளி போட்டான் ஒரு கோலம் தீரமும் சொல்லி தந்த சிந்து பாடினான் இந்த வள்ளி என்று இதுவும் முளைக்க ஒன்று சூடினான் வடிவேலந்தான் புள்ளி வைத்து ஒரு கோலம் ஆகையினாலே முறைமைக்குரிய முருகனை இன்று சூரியன் அஷ்டமனமாவதற்குள்ளாக நான் நாரத மகரிஷி என்று உண்மையானால் சிக்கல் சிங்கார வேலவனை வரச் செய்து உன்னை சிறையிடத்தில் திருத்தணைகளை திருமணம் முடிப்பேன் உலகமெல்லாம்
உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? இருக்கட்டும். நீங்க எல்லாம் என்ன நினைச்சீங்க? முருகரை பிடிக்கலன்னு தானே நினைச்சீங்க? கட்டினாலும் சரி இல்லைன்னா அவர் கூட்டிட்டு வரனாலும் சரி. உங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடாது, அதான் என் ஆசை. வெட்டுரை காளியம்மன் கோயில்ல போய் உங்களுக்கு எல்லாம் காசு வெட்டி போட்டுருவேன், கல்யாணம் பண்ணிக்கிறேன். இருக்கட்டும். அதனால எனக்கு ஏன் தெரியுமா அப்படி பண்ணேன்? இவர்கிட்ட இப்படி கோபமா பேசினாதான் இவர் முருகர்கிட்ட போய் கோபமா சொல்லுவாரு. அப்ப சுவாமி வந்து சீக்கிரம் என்னை ஆட்கொண்டு போவார் அப்படின்னு சொல்லி அவருடைய பாதார வந்தத்தை வெகு சீக்கிரம் அடைவேன். இப்படி ஒரு நாடகம் நடத்தினேன். அதனால சுவாமி வந்து சீக்கிரம் என்னை ஆட்கொண்டு போக வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.